ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேப்டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய டிவியில் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதோடைய பேக் சைடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து HDMI கேபிள். ஸோ செட்டப் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் HDMI போர்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. ஸோ இதோடைய இன்னொரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு HDMI ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேப்டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மேலே கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி உங்களுடைய லேப்டாப்பில் HDMI எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு இன்னொரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் ஒரு எண்டை கனெக்ட் பண்ணணும். இன்னொரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய HDMIக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்புட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா HDMI 1ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னுடைய லேப்டாப்போடைய ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி எடுக்கிறதுனால மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மூலிமா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கிளாரிட்டி லேப்டாப்பில் இருக்க கிளாரிட்டியோட டிவியில் இருக்க கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் ஆகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்டன்ஸை ரொம்ப தள்ளி வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர்ராக இருக்காமல் தெரியுது. நம்மளுடைய டோட்டல் ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்குது. இது யூஸ் பண்ணி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் பார்க்கலாம், நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் கூட இது மூலிமா உங்களுடைய பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் லேப்டாப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுடைய CPU வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு மானிட்டர் மாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4K டிவி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரோட கலர் குவாலிட்டியாக இருக்கட்டும், உங்களுடைய லேப்டாப்பில் இருந்து வர அவுட்புட் குவாலிட்டியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். ஸோ அந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணுற டிவியை பொறுத்து உங்களுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாறும். இந்த மாதிரி உங்களால் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். வீடியோஸ், ஃபோட்டோஸ் அண்டு நீங்கள் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவாக உங்களுடைய டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்பில் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, இல்லைனா கீபோர்டு மவுஸ், எக்ஸ்டர்னல் கீபோர்டு மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இதில் கேம்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோடைய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் கிடைக்கிற ஸ்மூத் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ளக்கை வந்து பார்த்திங்கன்னா அன்ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களுடைய லேப்டாப் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அன்ப்ளக் பண்ணி உங்களுடைய லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.